ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடாது என்று நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து சொல்லியிருக்கிறதினால் சுவாபமாய் இவர்களிடத்தில் இராத நன்மைகளுடைய இவர்களுக்கு கிடைக்கும்படிக்கு நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனாகிய பிதாவை நோக்கி இவர்கள் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் சேர்ந்து அதில் ஜீவனுள்ள அவயவங்களாகும்படி அவர் தமது மிகுந்த காரணத்தினால் ஆண்டவர் இணைத்துக் கொள்ளும்படிக்கு நாம் விண்ணப்பம் செய்ய நேரத்தில் ஒருமனப்படுவோம். நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஸ்தோத்திரம் பாஸ்திரம் கிட்டா ஜாமன்வாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஆவியானவரே, ரட்சகரே, கிருபை இரக்கம் தயவுள்ளவரே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாளில கூட கர்த்தாவை முன்குறித்ததான் ஆண்டவரே, இந்த நாளில ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்க போற சகோதர சகோதரிகளை ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், உங்க பிரியமான வாழ்க்கை இவர்கள் வாழ ஆண்டவரே, உங்க சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவரே, எல்லா பாவ சுபாவங்களையும் ஆண்டவரை விட்டு விலகி என் தேவனுக்கு ஆண்டவரை பரிசுத்த ஜீவியத்தோடு வாழும்படியா ஆண்டவரே உடைய அன்பின் கருத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆண்டவரே ஆவி ஞானஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லிடப்பா. இன்றைக்கு கொடுக்கிற இந்த ஞானஸ்தான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே அவர்கள் நினைத்து என் தேவனுடைய கருத்தில் அதை அர்ப்பணித்து வாழ தேவன் உதவி செய்யப்பா. ஆண்டவர் சபைக்கும் சங்கத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் தாசருக்கு அவர்கள் பயந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியா அவங்க அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இவர்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா, இவர்கள் அநேகருக்கு ஒரு சாட்சியா இருக்கும்படியா ஆண்டவரே இந்த அன்பின் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நடக்க போற திருமணத்தை தேவனோட கருத்துல அர்ப்பணிக்கிறோம். திருமணத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சமாதானமாய் நடத்துங்கப்பா. எந்த ஒரு ஆண்டவரே சண்டைகளோ பிரச்சனைகளோ குழப்பங்களோ இல்லாதபடி ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் அந்த இடத்துல காணப்படட்டும். ஆண்டவரே அப்பா உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா குறைகளை கர்த்தாவே கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கி கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இவர்கள் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிக்கும்படி அவங்க அன்பின் கருத்துல எங்களை தாழ்த்துறோம். கர்த்தர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவாலயம் அவருடைய குடும்பம் ஜலத்தினால் வழியாக இருக்க நோவாவுக்கு கிருபை செய்து தேவரின் மீது இறக்கமாய் அவர்கள் பேழையை தற்காற்று ரட்சித்து உங்களுடைய ஜனமாகிய சேவைக்கு சிறந்த சமூகத்தின் நடுவாக செய்தி நடத்தினீர். அதனால் உங்கள் பரிசுத்த ஞானஸ்தானத்தை அடையாளமாக காட்டி உங்களுடைய பெரிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே பெற்ற ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக பாவத்தை போக்கும் ஞானஸ்தானமாக அதை ஜலத்தை பிரதிஷ்டை செய்கிறேன். தேவரில் உங்களுடைய அறியாதாகி இவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி இவர்களுடைய கோபத்துக்கு நீங்கி சுவாசத்தில் உறுதியாகி நம்பிக்கையை மகிழ்ந்து அன்பில் மேற்கொண்டு சகலம் சஞ்சலம் நிறைந்த உலகத்தில் சமுத்திரத்தை கடந்து நித்திய ஜீவக்கரை சேர்ந்து சுறாபாலனோடு அரசாலனும் பரிசுத்த ஆவியினால் இவர்களை கல்வி சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில்லாத இரக்கத்தின் நிமித்தம் உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தாழ்ச்சுள்ள அனைவரையும் அனுகூலமான அடையாளமாக பெற வருகிறவர்களுக்கு நீ சகாயம் செய்து விசுவாசி ஜீவனாயும் மரித்தோருக்கு உயிர்த்தெழுதவர்களாக இருக்கிற அழிவில்லாத சர்வ வளமுள்ள தேவனே, நீர் கட்டளைக்கு பரிசுத்த ஞானஸ்தானத்தை பெற வந்திருக்கிற இவர்கள் ஆவிக்குரிய ஜன்மத்தினால் பாவம் அடிப்படையில் இவர்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று தேவனே ஒரு பிரியமான குமாரனை கொண்டு அறிந்த திருவார்த்தையின் மூலமாக ஆண்டவரே இவர்களையும் ஏற்றுக்கொண்டு பரமஸ்நானமாகி நித்திய ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்று எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நித்திய ராஜ்யத்தில் சேரும்படி இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் கிருபை செய்தவர்களும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்து வேத வாசகம்.
இவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னோட தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் புதிய வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாய் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திற்கு வருகிறது, இன்ன இடத்துக்கு போவதென்று உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். இதுல 3 வசனங்களை தேவன் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். இப்பொழுது நீங்கள் வாசிக்கின்ற சுவிசேஷ வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறபடி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக நிக்கோதேமுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால நம்ம இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு உடன்பட வேண்டியது, கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். 1. 2வது, மார்க்கு சுவிசேஷத்துல நீங்கள் உலகங்களுக்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களான பின்பு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்போ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். 2வது வசனம். அப்போ நம்ம சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட வேண்டும், சபைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்ற வசனத்தை கீழ்ப்படிந்து இந்த ஞானஸ்நானத்துக்கு நம்ம இன்னைக்கு ஒருமுறைப்பட்டு நாம் அதை செய்கிறோம். 3வதாக, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பிற்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் பரிசுத்தாவின் வரம் கிடைக்கும். வரம் தேவை. பூமியில நம்ம பரிசுத்தாவின் வரத்தை பெற்று வாழ வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியம் அப்படின்னா நம்ம தேவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட முடியும் என்பதற்காக மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ஞானஸ்நானம் பெற்றால் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இது 3 வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்படின்னா நாம் இந்த ஞானஸ்நானத்தை இந்த நாட்களில் ரொம்ப நம்ம சபையும் அதை எதிர்பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, அரசாங்கமும் இப்போ திருமணம் நடத்தினா ஞானஸ்நானம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்துருந்து சான்றிதழ் வாங்காமல் இருந்தால் கூட இந்த நேரத்தில் கேட்கும்போது நம்மகிட்ட இல்லைன்னா அது தப்பாக பொய்யாயிடும். அதனால அந்த ஞானஸ்நானம் எடுத்து நம்ம அந்த சான்றிதழோடு நாம் தேவ சமூகத்தில் உண்மையாக காணப்பட வேண்டும். மாறுபாடுள்ள மற்ற சந்ததிகளை, இந்துக்கள், முஸ்லிம்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆஸ்திகர்கள், இவர்கள் அந்த மாறுபாடுள்ள சந்ததிகளுக்கு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த புத்திமதியை கேட்டு நம்ம இன்னொரு இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்தானமானது மாம்சத்தை ஞானஸ்தானம் எடுக்கிறது தண்ணீர் முழுக்க எடுப்பது வந்து குளிக்கிறது மாதிரி கிடையாது. மாம்ச அழுக்கை நீக்கிறது போல இல்லாமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியும் உடன்படிக்கை, மனசாட்சியை மீறி தேவனை உதவி தள்ளிவிட்டு வெளியே வந்தார்கள். ஆதாம் தேவன் தோட்டத்தை விட்டு சபையை விட்டு வெளியே வந்தார்கள். இப்ப அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்தானத்துல திருமுழுக்குனால நம்ம ஞானஸ்தானத்துக்குள்ளாக ஸ்தோத்திரம் தண்ணீருக்குள்ளாக மூழ்கும்போது அந்த உடன்படிக்கையை நாம் திருப்பி தேவனோடு எடுத்துக்கொள்கிறோம். அதாவது அவர்கள் மீறி நடந்தார்கள், நாங்கள் மீறி நடத்த மாட்டோம். நாங்கள் சபையோடும் சரீரத்தோடும் சத்தியத்தோடு வேறு வசனத்தின்படி நல்மன சாட்சியோடு ஜீவித்தோம். இது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறோம். அதுதான் இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சித்து இப்படி இருக்கிற மெய்யாய் மனதிற்கு விசுவாசத்தினால் நம்மிடத்தில் வருகிற ஞானம் ஜனங்களை தயவாய் ஏற்றுக்கொண்டு
பாவ மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தாவை அருளி செய்கிறார் என்று இவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய ஆசீர்வாதத்தை தந்து, ஆசீர்வாதம் ஞானஸ்நானம் எடுப்பதனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். இதுக்கு பிறகு நமக்கு ஆவியிலே அழிவில்லை, சரீரத்திலே நம்ம சரீரம் மரணமாகும். அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தை தந்து நம்முடைய முக்கிய ராஜ்யத்துக்கு அவர்கள் சுதந்திரவியாக ஆகிறார் என்று சந்தேகமின்றியாய் விசுவாசிக்கிறோம். பரமபிதாவானவர் இவர்கள் மேல் தயவாய் இருக்கிறார் என்று நாம் நிச்சயித்திருக்கிறோம். ஆகையால் விசுவாசத்தோடும் வணக்கத்தோடும் அனைவரும் இந்த நேரத்தில் இந்த ஞானஸ்நானத்தை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு நம்ம செய்யணும். இப்பொழுது ஜெபம், ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம். सर्ववल्लभ पिता குமாரர் பரிசுத்த ஆவியின் ஞானத்தினால் இந்த கொடுக்கப்போம் இந்த ஞான ஸ்நானத்தில் ஆசீர்வதி எங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் சமாதான நிம்மதியை பெறுகிறோம். இதுவரை காத்த நல்லவரை நடக்கும் அந்த காணாமல் கல்யாணத்தில் எங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுக்காரை ஆசீர்வதிகளை தொகைக்கு நல்ல ஆசீர்வாதம். விசுவாசையும் அதன் கிரியைகளையும் எல்லாவற்றையும் உலகத்தில் வீண் ஆடம்பரங்களையும் மகிமையையும் அதை பற்றிய பொருளாசையும் எல்லாவற்றையும் மாம்ச இச்சைகளை பின்பற்றாதபடிக்கும் அவைகளால் நடக்கப்படாதபடிக்கும் அவைகளை வெறுத்து விடுவீர்களா? வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நீங்கள் முழு மனதாய் விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளுக்கு பிறகு உட்கோவித்து இறந்து ஒளிவிழாக்கு காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவிப்பு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் என்றும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் பின்பு பரலோகத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறார் என்றும் உலகத்தின் முடிவிலே உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் விசாரிக்க வருவார் என்றும் விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் கற்பனையும் பணிவாய் கைக்கொண்டு வாழ்நாளெல்லாம் அவைகளின் படி நடந்து கொள்வீர்களா? ஒரு சந்தோஷம். கர்த்தர் நீங்கள் நம்ம சிறிய சபையார் என்பதாக இந்த மறுமொழி கொடுத்தபடினால் உங்களை நாங்கள் விசுவாசித்து உங்கள் வாயின் மூலமாக சொல்லப்பட்ட சாட்சி நிமித்தம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதில் கலப்படமான சிந்தனைகள் எதுவும் இல்லாதபடி பரிசுத்த உள்ளத்தோடு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க நாங்கள் இந்த நேரத்தில் ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அருமையான ஸ்தோத்திரம் செசிந்தா மேரி அவர்களையும் பிரகாஷ் அவர்களையும் இந்த நாளில் ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்தி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சபை தேவனுடைய மகிமையின் சபை ஸ்தோத்திரம் சங்கத்தில் சர்வசங்கமாகிய சபையினிடத்திலே உங்களுக்கு இன்றைய தினத்திலே நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க ஆண்டவர் சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்க இன்றைக்கு உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தொடர்புடைய ஆசீர்வதிப்பாராக. அப்படியே பாட்டு பாடிட்டீங்களா? பாட்டு பாடுவோம். பாட்டு எடுத்துட்டீங்களா? பாட்டு பாட்டுமா? ரத்தம் கொண்டு மாற்றினார், சென்றிருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாங்களெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்க அக்கினி வெற்றியுள்ள கர்த்தரின் திருச்சபையை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
இதை பரிசுத்தமாக்கும்படி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தண்ணீரை பரிசுத்தமாக்கி தாரும். இதை ஆசீர்வதித்து தான் ஞானஸ்நானம் எடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றியுள்ள கிரியை செய்ய விசுவாசையும் உலகையும் மாம்சத்தையும் அசுத்தங்களையும் செய்ய ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து தாரும். இல்லை ஞானஸ்நானம் எடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நித்திய காலமாய் ஓடு கூட இருக்கத்தக்கதாக சகல ஆசீர்வாதம் பங்காளிகளாய் மாற்றப்படும்படிக்கு சுத்திகரிக்கப்படும்படிக்கு தொடர்ந்து சபைக்கு தூணாக சபைக்கு ஆசீர்வாதமாக தேசத்துக்கு ரட்சிக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தரும்படிக்கு இதை நீர் ஆசீர்வதித்தாரும். பிதாகுமார் பசுதால் நாமத்தினாலும் கண்ணீரை ஞானசானத்திற்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதில் எடுக்கிற ஞானசானத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இல்ல இப்படி முட்டி போட அப்படியே திரும்பி என்ன பார்த்து அப்படியே ஒரு ஜோம் லைட்டா தள்ளுங்க. ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரும் ஆசீர்வதிக்கிறே. இது முதற்கொண்டு ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். பாவத்துக்கும் சாபத்துக்கும் இந்த சகோதரனை விலைக்கு மீட்டுக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. சோதர பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வருகையில இந்த சகோதரம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படியா உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம் சகோதரர். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரும் ஆசீர்வதிங்க. எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அன்றைய மானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, பிரகாஷ் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. முன்னாடி தள்ளி முன்னாடி தள்ளி ஜோமன வாங்க. இல்ல ஜோமன இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைக்கு நீங்க தான் தாயும் தகப்பனுமா இருந்து எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கிற சப்பா. ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் சொன்னது போல சகோதரி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த மகள் ஆண்டு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். பிள்ளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தரும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளை மேல இருக்கட்டும் ஆண்டவரை. இந்த சந்ததி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரை. இப்படி தரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். பாதுகாத்து போய் நடத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்றைய மானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஜெசிகா மேரி என்னுடைய நேசகுமாரத்தி, இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். குமார் பரிசுத்தாவின் ஆசீர்வாதம் பெற்று இந்த ஆசீர்வாதம் இந்த சபைக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம். பிதாவே ஸ்தோத்திரம். தண்ணி இருக்கிறது, ஆத்மாக்களை காணும். சுற்றி இருக்கிற மக்களை கிழக்கு வடகிழக்கு மேற்கிலும் இருந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தாலுகாக்களிலும் எல்லா தேசங்களிலும் கொண்டு வந்து இங்கே ஞானஸ்நானம் அளிக்க கர்த்தர் அருள் புரிகிறாங்க. தண்ணீர் இருக்கிற ஞானஸ்நானம் கொடுத்திருக்கு. ஆத்மாக்களை தாங்காண்டவரே, திரளாய் தாங்காண்டவரே, திரளாய் தாங்காண்டவரே. ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானஸ்நானம் பெறுவார்களா?
ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை, ஞானஸ்நானத்தை கொடுக்கக்கூடிய, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சபையாய் நீர் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றி அக்கினி வெற்றியுள்ள கர்த்தரின் சத்தம் திருச்சபை ஆண்டவரை மேலும் மேலும் வளரட்டும், பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னுமாய் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. அழியாமையினை தொடர்ந்து தந்தை, மேன்மையை ஆண்டவரே தொடர்ந்து தந்தை, கனத்தை தொடர்ந்து தந்தை ஆண்டவரே, வெற்றியை தொடர்ந்து தந்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஞானசான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்த மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவே நம்முடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு கூட விசேஷமாக ஞானசானத்தை செய்தாவோடும் பிரகாசோடு கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம்.